அனைவருக்கும் வணக்கம். நமது அண்ணல் அம்பேத்கர் படிப்போட்டத்தின் 3வது கூட்டம் ஜாதி அழித்தொழித்தல் என்கின்ற புத்தகத்தின் 2வது பகுதி இப்போ தொடங்குகிறது. முதல் பகுதி நாம் 10 நாட்களுக்கு முன் பார்த்தோம். அடுத்து இந்த புத்தகம் முடிந்த பிறகு அடுத்தது சூத்திரர்கள் யார், அவர்கள் எவ்வாறு சூத்திரமானார் என்ற புத்தகத்தை நமது முதல் புத்தகத்தை பேசிய திரு பி.கே. ராஜன் அவர்கள் தொடர்ந்து பேசுவார். அது மீண்டும் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் வைத்துக் கொள்ளலாமா, 15 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாமா, அல்லது வேறு நாட்கள் ஏதாவது இருந்தால் வசதியாக இருக்குமா என்று நீங்கள் கமெண்ட்லோ அல்லது நீங்கள் பேசும்பொழுதோ கூற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த 2வது பகுதியை பேச தோழர் சிவகுமார் அவர்களை அழைக்கும் முன் அவரை பற்றிய சிறு அறிமுக உரையை தோழர் சிங்காரவேல் அவர்கள் கூறுவார்கள். நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏற்கனவே தோழர் வே. ராஜன் அவர்களுடைய முன்னெடுப்பில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் படிப்போட்டத்தின் சார்பாக தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருவது நண்பர்களுக்கு தெரியும். அதனுடைய பகுதியாக தோழர் சிவகுமார் அவர்கள் கடந்த கூட்டத்தின் போது சாதியை அழித்தொழித்தல் என்ற அந்த புத்தகத்தினுடைய ஒரு பகுதியை நமக்கு விளக்கி தன்னுடைய விளக்க உரையில் கூறினார்கள். இன்றைக்கு 2வது உரையை தோழர் செய்ய இருக்கிறார். தோழர் தற்பொழுது NCBH பதிப்பகத்தில் பணியை புரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் பல்வேறு நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். குறிப்பாக சமீபத்தில் ஜான் ஸ்மித் அவர்கள் எழுதிய ஏகாதிபத்தியன் இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஏகாதிபத்தியம் என்கின்ற நூல் சம்பந்தமாக ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பை அவர் செய்திருக்கிறார். தற்பொழுது அம்பேத்கர் அவர்களுடைய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய ஒட்டுமொத்த நூலையும் NCBH நிறுவனம் மீண்டும் மறுபதிப்பு செய்கின்றதையொட்டி அதற்கான பணியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நேற்று கூட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அவர் தன்னுடைய ஒரு சிறப்பான மார்க்சிய உரைக்கு சென்று கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த நூல் குறித்து தோழர் சிவகுமார் அவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்பாளர். பேசிக்கலா சைனால போய் தோல் தொழிலும் துறையில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கு அவர் தொடர்ந்து மொழிபெயர்ப்பு, மார்க்சியம், மூலதன நூலை வாசிப்பது, இளைஞர்களை அது சார்ந்து தொடர் இயக்க வகுப்புகளை நடத்துவதில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தோழர் அவர்கள் இப்பொழுது சாதியை அழித்தொழித்தல் என்கின்ற நூலின் மறு பகுதியை நம்மதில விளக்க உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். போன முறை 2 வாரம் முன்னாடி பேசினதுல 2 பிரச்சனைகள் இருந்தது. ஒண்ணு வீடியோ ஆன் பண்ணல, 2வது ரொம்ப நீளமா போயிடுச்சு. நானும் ஒரு புதிதாக கற்றுக்கொண்ட ஆர்வத்துல எல்லாவற்றையும் சொல்லிடணும் அப்படின்னு நிறைய பேசிட்டேன். அந்த நூலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே 40 நிமிடங்கள் போயிடுச்சு. அதை இந்த தடவை கணக்கில் எடுத்துக்கிறேன். இப்போ தோழர் சொன்னதுல ஒண்ணு, மூலதனம் வாசிப்பு வட்டம் என்பது ஒரு குழுவாக 10 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. அதுல நானும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். அதே போல இந்த அம்பேத்கர் நூல்களின் மறுபதிப்பு என்பதும் ஒரு டீமா பண்றோம். நானும் அதில் ஒரு பகுதி. 3வதா இந்த அண்ணா நூலகத்துல மார்க்சினுடைய ஐடியாலஜி என்ற தலைப்புல ஒரு உரையாடல் மாதிரி நடத்த சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய புது முயற்சி. அது நடக்க போறது அடுத்த சனிக்கிழமை, அதாவது நாளைக்கு சனிக்கிழமைக்கு அடுத்த சனிக்கிழமை காலை. இதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இப்ப நம்ம இந்த தலைப்புக்குள்ள போயிடலாம். இந்த சாதியை அழித்தொழித்தல் நூல், அதை பற்றி போன வாரமே அதாவது 2 வாரம் முன்னாடி பேசினேன். அதுல என்ன பேசினேன், அன்னைக்கு அந்த உரைக்கு முன்பு 1935 வரை அம்பேத்கருடைய அரசியல் வாழ்க்கையை சுருக்கமாக சொன்னாலும் கொஞ்சம் விரிவாகவே நான் பேசியிருந்தேன். ஒரு 35 அல்லது 20 ஆண்டு வாழ்க்கையை நீங்க 20 நிமிடம் 40 நிமிடமாவது பேசணும். அதை எடுத்துக்கொண்டதே ஒரு சிக்கலா தான் இருந்தது. அப்புறம் முதல் 14 உள்தலைப்புகளை அந்த உரையிலிருந்து சொல்லிட்டு திட்டப்படி இன்றைக்கு எஞ்சிய தலைப்புகளும் அந்த உரைக்கு மகாத்மா காந்தி ஆற்றிய எதிர்வினை, அதற்கு அம்பேத்கருடைய பதில், அதுவும் இந்த புத்தகத்தினுடைய பகுதியாக தான் இருக்கு. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையினுடைய
பிந்தைய பகுதியை பற்றி சொல்லலாம் என்பது திட்டம். அது இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சுருக்கமா ஒரு சில நிமிடங்கள்ல அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நாம் இதுவரைக்கும் பார்த்தது, அந்த மாநாட்டில் அவர் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார். அவர் வந்து இந்த மாநாட்டு தலைமை, இந்துக்களின் ஒரு மாநாட்டுக்கு நான் எப்படி பொருத்தமானவனாக இருப்பேன், இது பற்றி கேள்வி எல்லாம் நிறைய வரும் அப்படி சொன்னது. அப்புறம் இந்தியாவில் வந்து சாதி ஒழிப்பு, அது தொடர்பான பல போராட்டங்கள், பல முரண்பாடுகளை பற்றி அவர் விளக்குறார். சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பற்றி அவருடைய விமர்சனம், அதுதான் 3வது 4வது தலைப்பு. அப்புறம் சாதியை நியாயப்படுத்தக்கூடியவங்க 5, 6 இவங்க வந்து சாதியை நியாயப்படுத்துறாங்க 4, 5. அதன் பிறகு சாதியினால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை விளக்குறாரு. சாதி அப்புறம் இந்து சமூகத்துக்கு தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய சீரழிவா இருக்கு. அப்போ சாதி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சமூகம் இருக்க வேண்டும், அதற்கு தன்னுடைய பதிலையும் அவர் சொல்றார். இது வரைக்கும் தான் போன பகுதியில நாம் அந்த அறிமுகத்தில் நாம் பேசியிருந்தேன். இப்ப நம்ம இன்றைய பகுதிக்கு போயிடலாம். சாதி அமைப்பு முறையை மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்கு பல்வேறு கருத்துக்கள், பல பள்ளிகள் இருக்கு. அதுல முக்கியமானவர்கள் ஆரிய சமாஜிகள், அவங்கள அவர் எடுத்துக்கிறார். அதாவது சமூக சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஜாத் பத் தோடக் மண்டல் அவங்க, அப்புறம் சோசியலிஸ்டுகள், அவங்க எல்லாம் இதை வந்து நிச்சயமா ஒழிச்சு கட்டணும்னு பேசக்கூடியவங்க. ஆரிய சமாஜிகள் என்ன சொல்றாங்கன்னா, சாதி வேணாம், நாம் வேத காலத்துக்கு திருப்பி போயிடுவோம், வேத காலத்தின் 4 வர்ண முறை பொருத்தமானது அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க இந்தியா முழுக்க அலுவலகங்கள், அமைப்பு வைத்துக்கொண்டு இந்த 4 வர்ண முறையை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில கூட அவங்களுடைய அலுவலகம்லாம் இருக்கு. இப்ப இந்த 4 வர்ண முறை வந்து அவரு முதல் கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, இதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கு, இதை எப்படி 4 வர்ணத்துக்குள்ள நீங்க அடைப்பீங்க? இப்ப பிறப்பால் இன்று ஒரு, அதுவும் இல்லாம ஆரிய சமாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக இது வந்து நாங்க பிறப்பால் சொல்லல, ஒருவருடைய குணத்தால், தகுதியால் நாங்க 4 வர்ணத்துல அவரை அடைப்போம். இப்ப எப்படி வந்து இன்றைக்கு பிறப்பினால் ஒரு சமூகத்தில் உயர் நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் அதை அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு. அல்லது நீங்க 4 வர்ணமா ஏதோ வகையில பிரிச்சுட்டீங்க, ஒருத்தர் வந்து அவருக்கு அதுக்கான இவர்கள் சொல்லக்கூடிய தகுதி இல்லாத ஒருத்தர் அந்த 4 வர்ண முறையை உடைச்சிட்டு போனார்னா நீங்க எப்படி அதை பராமரிக்க போறீங்க? முன்னாடி அதுக்கு தண்டனைகள்லாம் இருந்தது. இந்த கேள்விகளை எழுப்புறாரு. 2வது என்ன சொல்றாருன்னா, அடுத்த பிரிவு, சரி 4 வர்ண முறையை நீங்க வந்து எப்படியோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, பண்ண முடியும்னு வைத்துக்கொண்டாலும் அது கொள்கை ரீதியாகவே ரொம்ப ரொம்ப தீமை நிறைந்தது, தோத்து போனது. ஏன் அப்படின்னா அவரு பிளாட்டோவுடைய கொள்கையையும் கோட்பாட்டையும் ஒப்பிடுறார். ஒரு சமூகத்தை ஒரு பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தன்மை, அதாவது படிக்கணும்னு ஆசை உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த 4 வர்ண முறையில பார்ப்பனர்கள், வியாபாரம் பண்ணணும் என்று ஆசை உள்ளவர்கள் வைசியர்கள், சண்டை போடணும் ஒரு தலைமை பண்பு உள்ளவங்கெல்லாம் சத்திரியர்கள், அதே போல இதெல்லாம் இல்லாம சேவை செய்யக்கூடியவர்கள்லாம் சூத்திரர்கள். இப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா மனிதர்கள் இப்படி ஒரு பரிமாணமா தான் இருக்கிறாங்களா? ஒரு மனிதர் என்பவர் பல தன்மைகளுடைய இணைப்பாக இருக்கிறார். அதனால இப்படி சமூக தட்டுக்களாக மனிதர்களை பிரிச்சு அடைக்க முடியும் என்ற சமூக கோட்பாடே வந்து தோத்து போனது, நீ அது பண்ணவே முடியாது அப்படிங்கிறார். அதுக்காக பிளாட்டோவையும் விமர்சிக்கிறார். ஆனா அந்த முறையில எல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு தட்டிலிருந்து இன்னொரு தட்டுக்கு போகக்கூடிய ஒரு வசதி இருக்கு. 4 வர்ண முறை பிறப்பின் அடிப்படையில் இருக்கு, அது தோத்துதான் போகும். இது வந்து நீங்க அமல்படுத்த முடியாது. அமல்படுத்தணும்னா கடுமையான தண்டனை முறைகளை நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் இந்த 4 வர்ண முறையின் தீங்குக்கு தான் போறாரு. இந்தியாவில் சமூக புரட்சிகள் ஏன் நடக்கல? இப்ப இந்த 4 வர்ண முறை பெரும்பான்மை இந்துக்களுக்கு வரலாற்று ரீதியாக அவர்களுக்கு 2 விஷயங்களை மறுக்குது. ஒன்று கல்வி, மற்றொன்று ஆயுதம் ஏந்தும் உரிமை. அவங்க வந்து ஏர் வைத்து நிலத்தை உழ வேண்டும், ஆனால் அந்த ஏர் முனையை வாழ்முனையாக மாற்றுவதற்கு அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. உலகத்துல மற்ற சமூகங்கள்லயும் இந்த சமூக படிநிலை ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. ஆனா எங்கேயுமே இது போல
இது போல உங்களை வந்து, அதாவது கீழ்நிலையில் உள்ளவர்களை, ஒடுக்கப்பட்டவங்களை, ஓகே தோழர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தோழர் நீங்க ஷேர் பண்றீங்களா? ஓகே ஓகே தோழர், ஒரு 15வது கீழே போயிடுங்க. அப்ப எந்த ஒரு சமூகத்திலும் சமூக படிநிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனா அடிமைகளுக்கு கூட கல்வியை மறுப்பது, ஆயுதம் ஏந்தும் உரிமையை மறுப்பது என்பதை வந்து எந்த சமூகமும் செய்யல. அதை கோட்பாட்டு ரீதியாக, மத ரீதியாக செய்யல. இந்து மதத்தில் அது செய்யப்பட்டிருக்கு. அப்ப தங்களுடைய நிலைமையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு பௌதீக ஆயுதம் அவங்களுக்கு இல்லை. இவங்க போர் தொழிலுக்கு கூட போக முடியாது. சூத்திரர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட பெரும்பான்மை மக்கள் அவங்க படைகளில் கூட சேர்த்துக் கொள்ளப்படல. எனவே தங்களுக்கு இழைக்கப்படும் சமூக அநீதியை எதிர்த்து போராடுவதற்கான ஆயுதங்கள் இல்லை, அல்லது அதை அநீதி என்று புரிந்து கொள்வதற்கான கல்வி, தத்துவ அறிவும் அவர்களுக்கு இல்லை. இது இந்தியாவில் சமூக புரட்சிகள் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு அரசியல் காரணமும் இருக்கு. நீங்க வந்து இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும், நாம வந்து சாதியை உடைக்கணும், சாதி மறுப்பு திருமணங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, தோழர் நீங்க அந்த முதல் ஸ்லைட்லயே இருக்கு தோழர் தினேஷ், மாத்திரேன் தோழர். நீங்க எங்க எதுல வரணும்னா ஒரு 15வது இதுக்கு வந்துருங்க, கீழே போயிடுங்க. சரி ஓகே, நான் தலைப்பு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இரண்டாவது வந்து அதுதான், இங்கதான் அதுக்கு முந்தினது. இரண்டாவதாக அரசியல் காரணம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஒரு சாதிக்குள்ளேயே கூட நாம வந்து இந்த அகமட முறையெல்லாம் ஒழிச்சு கட்டணும், எல்லோருக்கும் சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பேசினா அதற்கு எதிர்வாதம் வரும்னா, ஆமா நீ வந்து நம்ம சாதிக்கு மேல இருக்கக்கூடிய சாதிகளோட சமத்துவம் வந்துடும், ஆனா உனக்கு கீழே இருக்கிற சாதிகளுக்கு நம்ம சாதி உள்ளவங்களோடு திருமண உரிமை கொடுக்கணும், சமத்துவம் கொடுக்கணும், அதற்கு நீ தயாரா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சாதியும் தான் இழிவுபடுத்தப்பட்டதாக அல்லது ஒடுக்கப்பட்டதாக அல்லது சமத்துவம் மறுக்கப்பட்டதாக இருந்தாலும் தனக்கு கீழே பல சாதிகள் இருக்குது என்ற ஒரு சமூக தகுதி நிலை ஒவ்வொரு சாதிக்கும் இருக்கு. இந்த வாதத்தை முக்கியமாக பார்ப்பனர்கள் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறார். இதனால என்ன ஆயிடுதுன்னா, கார்ல் மார்க்ஸ் சொன்ன, பட்டாளிகளுக்கு சொன்ன ஒரு முழக்கம், இழப்பதற்கு ஏதும் இல்லை, நீங்க வந்து அடைவதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. ஆனா இந்திய பாட்டாளிகள்கிட்ட நீங்க அதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் இழப்பதற்கு என்று ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு. எனவே இந்தியாவில் சமூக புரட்சிகள் நடப்பதில்லை என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அடுத்தது போயிடுங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, கீழே அடுத்தது 18, இந்த வர்ணங்கள், நீங்க வந்து பழைய வர்ண தர்மம் என்று இந்து மதத்தினுடைய சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதுல வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான போர் வந்து நடந்திருக்கு. பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும், சத்திரியர்களும் அப்புறம் 2 வர்ணங்கள் சேர்ந்து இன்னொரு வர்ணத்தை வந்து ஏய்ப்பது, வைசியர்களை எப்படி எல்லாம் முட்டாளாக்குறது, இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் சத்திரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கு இடையேயான போரை பற்றி அம்பேத்கர் வேறு நூல்கள்ல விரிவா எழுதியிருக்காரு. இப்ப அடுத்த தலைப்பாக பேசப்படவிருக்கிற சூத்திரர்கள் யார் என்ற நூலிலும் அது வருது, பிற நூல்கள்லயும் அது வருது. எப்படி வந்து 2 பேருக்கு இடையில நடுவில் ஏதோ சொல்லுவாங்களே, புல்லு வச்சா பத்திக்கும், அப்படி ஒரு பகை இருந்திருக்கு. இப்ப இந்த 4 வர்ண முறை என்பது ஏதோ சமூகத்தை சுமூகமாக எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி நாம் நடத்துவதற்கு ஒரு சிஸ்டம் என்று சொல்லுவது வரலாற்று ரீதியா உண்மையா இல்லை என்பதை ஒரு சிறிய தலைப்புல சொல்றாரு. அடுத்தது போயிடுங்க சொல்ல. அடுத்தது 19வதாக இந்துக்கள் அல்லாதவர்களிடையே. இப்ப இந்துக்கள் இத பல பேருக்கு வந்து இருக்கு, நம்ம சாதி எல்லாம் தப்பா இருக்கே, இப்படி ஒரு சமூகம் பிரிஞ்சு கிடக்கிறோமே என்ற உணர்வு இருந்தாலும் நாங்க மட்டுமா அப்படி இருக்கிறோம்? நீங்க பாருங்க, மற்ற மக்கள் மத்தியிலே அது இருக்கு, கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு, இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கு, பிற நாட்டில் சமூக பிரிவினைகள் இருக்கு, இதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யுது. அதாவது ஒரு சமூகம் என்றால் அதில் குழுக்கள் இருப்பது இயல்பு.
குழுக்கள் இல்லாமல் ஒரு சமூகம் இருக்காது. ஆனா அந்த சமூகத்தை அளவிடுவதற்கான முக்கியமான ஒரு அளவுகோல் இந்த குழுக்கள் வந்து எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு. ஒரு குழுவிலிருந்து இன்னொரு குழுவுக்கு மாறுவதற்கு ஒருத்தருக்கு வாய்ப்புகள் இருக்குதா, சுதந்திரம் இருக்குதா, வாய்ப்புகள் இருக்குதா என்பதுதான் முக்கியம். அது இந்து மதத்துல எடுத்துட்டோம்னா வாய்ப்புகள் இல்லை என்பதை விட அது நேரடியா அதை தடை பண்ணுது. நீங்க வந்து சாதி மாறவே முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் மற்ற மதங்கள்ல கிடையாது. மற்ற மதங்கள்ல அதே போல சாதியை விட்டு நீக்கி வைப்பது, இவர் சாதி பழக்கத்தை மீறிட்டாரு அப்படின்னு ஒதுக்கி வைப்பது என்பது மற்ற மதங்களில் கிடையாது. சாதி என்பது அல்லது சமூக குழுக்கள் இருக்கலாம். மூன்றாவதாக மத ரீதியான ஒரு இசைவாணை, ஒரு மத ரீதியான ஒப்புதல் பிற மதங்கள் சாதிக்கு கொடுக்கறது இல்லை. இந்து மத சாஸ்திரங்கள் சாதியை ஒரு மத கடமையாக மாற்றுது. எனவே நீங்க மற்றவங்களை பார்த்து நிறைவடைவதற்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பொதுவா என்னன்னா, காலப்போக்கில் பொருளாதார மாற்றங்கள் வரும்போது சாதி ஒளிஞ்சிடும். மற்ற சமூகங்களில் அது ஒளிஞ்சிருக்கு. நீங்க சீனாவிலோ அல்லது ஜப்பானிலோ இல்ல ஆப்பிரிக்காவிலோ இங்கெல்லாம் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி, முதலாளித்துவ வளர்ச்சி வளர வளர சாதின்னா இது போன்ற சமூக குழுக்கள் உடைந்து அவங்க ஒன்று சேர்றாங்க. ஆனா இந்துக்கள் மத்தியில் அது நடக்க மாட்டேங்குது. அதற்கு காரணம் என்ன என்று இங்க சுருக்கமா சொல்றாரு. அதுதான் அவருடைய முக்கியமான வாதம். அடுத்த தலைப்புல தோழர் அடுத்தது போயிடலாம். என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் தங்களுடைய இதை வந்து ஒரு மத நம்பிக்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாருன்னா, சரி இதெல்லாம் சொல்றீங்க, சாதி எப்படி ஒழிக்கிறது? சாதியை ஒழிப்பதற்கு சமபந்தி விருந்து, அதாவது இன்டர் டைனிங், பல்வேறு சாதியினரை ஒன்று சேர்த்து நீங்க வந்து ஒன்னா சாப்பிடுறோம், ஒன்றாக பழகுறோம், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எந்த சாதி எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. இது சாதியை ஒழிக்குமான்னா ஒழிக்காது. பல சாதிகள் அதை தடை செய்யறது இல்ல. நீங்க மற்ற சாதிகளோட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் அது சாதியை ஒழிக்காது. சாதியை ஒழிக்கக்கூடிய ஒரே வழி சாதி மறுப்பு திருமணம், அதாவது அகமண முறையை மறுப்பது. அதை வந்து அதுதான் ஒரே வழி. அகமண முறை ஒழிஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக கலப்பு ஏற்பட்டு சாதி படிப்படியாக தளர ஆரம்பிச்சிடும். இதை ஜாத்பத் தோடக் மண்டல் நீங்க அடையாளம் கண்டுவிட்டீர்கள், உங்களுக்கு வாழ்த்து. நோய் என்ன என்பதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அது சரிதான். ஆனா நோய்க்கு நீங்க சொல்ற சிகிச்சை ட்ரீட்மெண்ட் வந்து சரிதானா? நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க எல்லாம் வந்து சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சாதி மறுப்பு திருமணம் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்லை. இல்ல நாங்க வந்து சில சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைக்கிறோம், இப்படி செய்வதாலும் இந்த மாற்றம் வரப்போவதில்லை. இந்துக்கள் வந்து என்ன அவ்வளவு, ஒண்ணு அவங்க முட்டாளாக இருக்கணும், அல்லது வேணும்னே வந்து ஒரு தீய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். அப்படிலாம் அவங்க இல்லை. அவங்க உண்மையாகவே இது சரியானது என்று நம்புறாங்க. ஏனென்றால் மதம் அதற்கு ஒரு சாங்ஷன் கொடுக்குது. மதம் அப்படின்னா இந்து மதத்தினுடைய வேதங்கள், சாஸ்திரங்கள். அதாவது உண்மையா வேதம் என்ன சொல்லுது, உண்மையா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை மக்கள் இந்த சாதி முறை, சடங்குகள் இதெல்லாமே மீறுவது என்பது தெய்வ குத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க உடைக்கணும். அப்பதான் இந்த சாதியை நீங்க ஒழிக்க முடியும். எனவே உங்களுடைய அணுகுமுறை சாதியை ஒழிப்பதற்கான வழி இல்லை, நீங்க சாஸ்திரங்களின் செல்வாக்கை ஒழிக்க வேண்டும் என்று இந்த தலைப்புல சொல்றார். அடுத்த தலைப்பு சொல்றார். அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, சாதி அமைப்பை சீர்திருத்திட முடியுமானா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். ஏன் இல்லை அப்படின்னா, ஒரு சீர்திருத்தம் என்பது எப்ப நடக்கும்? ஒரு சமூகத்துல அல்லது சமூகம் குழுக்களா தான் இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து அம்பேத்கர் போலவோ அல்லது வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நேரு போன்றவர்கள் யாரோ ஒருத்தர், ஆமா இது இங்கெல்லாம் நம்ம சமூகத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இதை நம்ம மாத்தணும் அப்படின்னு ஒரு பேச ஆரம்பிக்கணும். அப்படிதான் சீர்திருத்தம் வந்து தொடங்கும். பேசிய உடனே அவர் என்ன பண்ணுவாரு, மற்றவங்கள்ட்ட போய் அதை ஒரு கூட்டம் போட்டு பேசுவாரு. அப்ப இதை உடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சில நடவடிக்கைகள் எடுப்பாரு. இப்படிதான் அந்த சீர்திருத்தத்துக்கான இயக்கம் வந்து தொடங்கும். ஆனா இந்து மதம் என்ன செய்யுது, நீ இப்படி வந்து ஆரம்பிச்ச உடனேயே அவருக்கு வந்து கேட்டு போட்டுருவாங்க. நீ இப்படி எல்லாம் பேசினீன்னா நீ வந்து சாதி ஒழுங்க மீறுற, அவரை சாதியை வைத்து விலக்கி வைப்பது வரைக்கும் அந்த நடவடிக்கை போயிடும்.
எல்லாரும் சாதி அமைப்பை சீர்திருத்தணும்னா சாதி மறுப்பு திருமணம் செய்யணும் அப்படின்னு செய்தாருன்னா அந்த சாதி அவருக்கு எதிராக திரும்பிடும். இப்ப என்ன நடக்கும்? ஒண்ணு, அவர் அதுக்குள்ள பேசுவதற்கான வாய்ப்பு ஒரு மறுக்கப்பட்டு விடும். இது ஒண்ணு. ரெண்டாவது, பல பேர் இப்படி எல்லாம் பேசினா இவ்வளவு சிக்கல் வரும் அப்படின்னு அமைதியா அதுக்கு உள்ளேயே இருந்துடுவாங்க. எனவே சீர்திருத்துவதற்கான வாய்ப்புகள் இந்து சமூக அமைப்புக்குள்ளவே இல்லை. இதை இந்த தலைப்புல சொல்றாரு. அடுத்தது அடுத்த தலைப்பு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த பகுத்தறிவு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. பகுத்தறிவை நீங்க பயன்படுத்த முடியுமா? சாதி அமைப்பு என்பது பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கு, யோசிச்சு பாருங்க. நிறைய ஆர்குமெண்ட் சொல்றாங்க. இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அம்பேத்கரே முன்ன பேசின மாதிரி இதனால இந்துக்களுடைய உடல் வலிமையும் அறிவு வளர்ச்சியும் தடைப்படுது, கல்வி மறுக்கப்படுது. இப்படி எல்லாம் விளக்கி நீங்க மாத்திட முடியுமா? முடியாது. ஏன்னா பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாது என்று இந்து சாஸ்திரங்கள் சொல்லுது. மனு தெளிவா சொல்றாரு, நீ ஸ்மிருதிகள் சொல்வதை பின்பற்றணும். 2 ஸ்மிருதி வேற வேற விஷயம், ஒரே விஷயத்தை எதிரெதிரா சொன்னா எது சரின்னு பாக்குறதுக்கு பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாது. நீ மனுஸ்மிருதியை பின்பற்றணும். மனுஸ்மிருதியிலையும் சந்தேகம் வந்ததுன்னா பார்ப்பனர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீ ஏத்துக்கணும். நீ சொந்த அறிவை பயன்படுத்தக்கூடாது என்பது தெளிவான ஒரு கட்டளை. இப்ப இதுல ஒரு கேள்வி என்ன வரும்னா, இது அம்பேத்கர் சொல்றது இல்ல, நான் கூடுதலா ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கொண்டு ஒரு கதை சொல்லிடுறேன். இதுல என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் யார் மனுஸ்மிருதியை யாருங்க படிச்சா? இல்ல வேதங்கள்லாம் என்ன எல்லா இந்துவும் படிச்சுக்கிட்டா இதெல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க? இதற்கு பதிலே தேவி பிரசாத் தன்னுடைய கட்டுரையில சொல்றார். இந்தியாவில், அதாவது மற்ற நாடுகள்ல எல்லாம் இது போன்ற தத்துவங்கள் இதெல்லாம் படித்தவர்கள் மத்தியில விவாதிக்கக்கூடியதா மட்டும் இருக்கும். இந்தியாவில் இது ஒரு பெரிய மாஸ் மீடியாவா காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாஸ் மீடியா என்ன? கிராமங்களில் நடக்கக்கூடிய கதாகாலட்சேபம் அல்லது கோயில்ல ஏதாவது ஒரு புராண கதைகள் சொல்லக்கூடியவங்க, இது ஒரு வழக்கமாகவே இருக்கு. அது கூத்து என்ற வடிவத்தில் இருக்கலாம். இங்க எல்லாம் ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இது எல்லாவற்றையும் கதைகளாக சொல்லுவாங்க. அது மக்கள் மொழியில இருக்கலாம் அல்லது கற்றறிந்த பண்டிதர்களின் மொழியில் இருக்கலாம். அப்ப தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா என்ன சொல்றாருன்னா, நீங்க டிவி ரேடியோ எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாஸ் மீடியாவை இந்து சாதிய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு. அதுக்கு ஒரு கதையை சொல்றார். மகாபாரதத்தில் பீஷ்மர் போரில் வீழ்த்தப்பட்ட பிறகு அவரு தர்மருக்கு ஒரு நீண்ட ஒரு உபதேசம் வழங்குறாரு. அவர் உபதேசம் கொடுத்தாரா இல்லையா அதெல்லாம் கவலை இல்லை. மகாபாரதம் அப்படியே காலங்காலமாக பல கதைகள் சேர்த்து அது பெருசாயிட்டே போயிருக்கு. இதுவும் அம்பேத்கருடைய மற்ற நூல்களை நம்ம படிக்கலாம். ஆரம்பத்துல அது 2 தரப்புக்கு நடந்த போரை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் தான். அது வளர்ந்து 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 நீதி கதைகள் இந்த எல்லாமே சேர்ந்ததா மாறிடுச்சு. அப்போ பீஷ்மர் சொல்லக்கூடிய கதை பெரிய ஒரு நீண்ட உபதேசத்துல ஒரு கதை சொல்றாரு. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஐ திங்க் அதாவது கபில குலத்தை சேர்ந்த, அந்த குலம் கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கலாம், சேர்ந்த ஒரு பார்ப்பனன் பார்ப்பனனுடைய மகனை அந்த இளவரசன் தேர் ஏத்தி கொண்டுட்டான். அப்ப இந்த பார்ப்பனனுக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு. என்னடா நாட்டுல நீதியே இல்லை, எனக்கு நீதி கிடைக்கல, மன்னனுடைய மகனே தப்பு பண்ணா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ண போறான். தற்கொலை பண்ண போகும்போது அங்க இருந்த ஒரு ஜாக்கல்னா கழுதை புலின்னு நினைக்கிறேன், அது அவனை தடுத்து, ஐயோ நீ ஏன் தற்கொலை பண்ற, தற்கொலை பண்றது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா, பாவம் அது, நீ தற்கொலை பண்ணேன்னா அடுத்த பிறவியில என்ன மாதிரி ஒரு இழி பிறவியா பிறப்ப, எனவே தற்கொலை, அதுவும் நீ மனிதனா பிறந்த பார்ப்பனனாக பிறந்தது ஒரு மிகப்பெரிய பேரு, அதை விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் தான் உண்மையான நீதி அதுக்குள்ள வருது. இப்ப ஜாக்கல் என்ன சொல்லுதுன்னா, நானும் உன்ன மாதிரிதான் போன பிறவியில நிறைய படிச்சவனா இருந்தது தப்பு இல்லை, ஒரு மனிதனாக நான் பிறந்தேன். இந்த பிறவியில் நான் ஜாக்கல், அதாவது கழுதை புலியா பிறந்ததற்கான காரணம், நான் என்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தினேன். அதாவது கற்றறிந்த பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய அவையில போய் அவங்க சொன்னதையெல்லாம் நான் எதிர்த்து பேசினேன்.
கேள்வி எழுப்பினேன், வேதங்களை கேள்விக்குட்படுத்தினேன். அதற்கான தண்டனையாகத்தான் நான் இங்கு வந்து ஒரு ஒரு இழிவான பிறவியாக பிறந்திருக்கிறேன். எனவே நான் செய்த, அதாவது நீ வந்து மனித பிறவியை தொலைச்சிடாதுன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு கதை சொல்லுது. இப்படி கதை சொன்னதாக பீஷ்மர் தர்மருக்கு சொல்றாரு. அப்படியே அவர் கதை சொன்னதாக கிராமத்துல ஒருத்தர் கிராம மக்களுக்கு அந்த கதை சொல்றாரு. அப்போ தேவி பிரசாத் என்ன சொல்றாருன்னா, கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு அதாவது பெரிய வசதிகள்லாம் இல்ல ஒரு கிராமம், பின்னிரவுல விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50-100 பேர் உட்கார்ந்து கதை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் இந்த மாதிரி 2 நிமிஷத்துல முடிக்க மாட்டாங்க. அது நீட்டி முளைக்கி ஒரு கதையே 1 மணி நேரம் போகும். அதுக்குள்ள இருக்கிற மெசேஜிங் என்ன? மெசேஜிங் வந்து நீ பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாது. அது நம்ம ஊர்ல வீடுகள்ல கூட சொல்லுவாங்க, நீ ரொம்ப விதண்டாவாதமா பேசுற, சொல்றதை செய். இது வந்து சொல்லி இருக்குன்னா அதை நீ ஃபாலோ பண்ணணும். நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? இதெல்லாம் நான் பல பேர் கேட்டிருப்போம். அது வந்து உள்ள வந்து அடிச்சு இறக்கப்படுது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான் அப்படின்னு தேவி பிரசாத் சொல்றாரு. இது பிற்காலத்துல 1971 அவர் அதை எழுதுறாரு. அம்பேத்கர் இதை 36 நான் போன வாரம் முழுக்க 35 சொல்லிட்டு இருந்தேன். 36 இந்த மாநாட்டுக்கான தயாரிப்புகள் நடக்குது. 36 இதே பாயிண்ட அவரு அசாஸ்திரங்கள்ல இருந்து உதாரணங்களை காட்டி விளக்குறாரு. எனவே பகுத்தறிவை சொல்லி நீங்கள் இந்துக்களை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா இந்துக்களின் சாஸ்திரங்கள் பகுத்தறிவை மறுக்கின்றன. அடுத்தது 23. அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, அப்படின்னா நான் வந்து இந்து மதத்தை நீங்க எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றதுனால நான் மதத்துக்கே எதிரின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் விளக்கணும். மதம் என்பது மனிதர்களுக்கு தேவை என்று நான் உறுதியா நம்புறேன். இதை அம்பேத்கர் பிற நூல்கள்ல விளக்குறாரு. என்பதை அவர் கடவுளுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. கடவுள் வந்து அது கூட ஒட்டி இணைச்சது. மதம் என்பது சமூக வாழ்க்கைக்கான ஒரு ஒரு வழிமுறை. ஒருத்தர் கொல்லக்கூடாது, அடிக்கக்கூடாது, என்னென்ன செய்யணும், அது ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்துக்கு ஏற்ப, அதாவது வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு என்னென்ன தேவையோ அதை நம்பிக்கைகளாக மாற்றி ஒரு சடங்குகளாக மாற்றுவதுதான் மதம் அப்படிங்கிறது அவருடைய பொதுவான வரையறை. ஆனா இந்து மதம் என்னவா இருக்கு? அந்த இந்து மதத்தினுடைய இந்த சடங்குகள் அது வந்து ஒரு கொள்கைகள், பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணதா இல்ல. அது வந்து விதிகள், ரூல்ஸ் பேஸ்டா இருக்கு. ரூல்ஸ்னா இதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ அவரை தொடலாம் தொடக்கூடாது, யாரோட திருமணம் பண்ணிக்கலாம் திருமணம் பண்ணிக்க கூடாது, யாருக்கு கல்வி கொடுக்கலாம் கொடுக்க கூடாது. இப்படி வந்து விதிகளின் தொகுப்பாக இந்த இந்து மதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஏற்றத்தாழ்வையும் ஒரு அநீதியையும் அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த விதிகள், நான் சொன்ன விதிகள்ல இருந்தே தெரியும். எனவே இந்து மதத்தை நீங்க மக்கள் வந்து மதம்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்போ மதம் என்பதை யாரும் மறுத்தா வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மதம் என்பதை அவங்க மதம் என்று இதை நம்புவது வரைக்கும் நீங்க சாதியை ஒழிக்க முடியாது. இந்து மதத்தில் இருப்பது மதம் அல்ல, அது விதிகளின் தொகுப்புன்னு நீங்க அவங்களுக்கு வந்து விளக்கணும். அப்போ உண்மையா மதம்னா எப்படி இருக்கணும்? அது உங்களுக்கு பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். சில பிராட் பிரின்சிபிள், பறந்து விரிந்த கொள்கைகளை உங்களுக்கு கொடுக்கணும். உதாரணமா நீ வந்து சக மனிதனை கொல்லக்கூடாது, சொத்தை திருடக்கூடாது. அப்ப நீ அதை வந்து இன்டர்பிரட் பண்ணலாம். சொத்தை ஏன் திருடக்கூடாது அப்படின்னா இது போன்ற ஒருத்தர் யோசிக்கலாம், விவாதிக்கலாம். அப்படி கொள்கை அடிப்படையிலான ஒரு மதமாக இருந்தா நீங்க வந்து அந்த மதத்தை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல முன் வைக்கிறார். அப்ப இந்து மதம் அப்படிப்பட்டதாக இல்லை. இந்து மதம் இன்றைய வடிவில் அது ஒரு மதமே அல்ல என்பது அவருடைய வாதமாக இருக்கு. தோழர் அடுத்ததாக இந்து மதம், சரி இவ்வளவுதான் பேசுறீங்கல்ல, இந்து மதத்தை சீர்திருத்த என்னதான் செய்யணும்? நான் என்னுடைய பரிந்துரைகளை சொல்றேன். நான் சும்மா பேசிட்டு மட்டும் போக முடியாது. சொல்றதெல்லாம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா சீர்திருத்தணும்னா நீங்க செய்யணும். முதல்ல இந்து மதத்துக்கு ஒரே ஒரு புனித நூல் தான் என்று சட்டப்படி அறிவிக்கணும். ஒரு சட்டம் போடணும், இந்த நூல் தான் புனித நூல், இதை தவிர மற்ற எந்த நூலையும் பின்பற்றுவது தடை என்று சட்டப்பூர்வமா போடணும். அப்ப அந்த புனித நூல் என்ன என்பது அது எதன் அடிப்படையில் இருக்கணும்? இந்த கொள்கை அடிப்படையில், ஜனநாயகத்தை அடிப்படையாக, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். ரெண்டாவது வந்து புரோகித தொழிலே ஒழிச்சிடுறது நல்லது. ஆனா அது சாத்தியம் இல்லை என்றால் புரோகித தொழிலை ஒரு ப்ரொஃபஷனா மாத்திடணும். அது வந்து இந்து என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய
யார் வேண்டாலும் புரோகிதரா ஆகலாம். அதாவது பூசாரி, இந்த சடங்கு செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில எல்லாம் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பது கிட்டத்தட்ட அதே பிரின்சிபிள்ல தான் வருது. நீங்க இந்துன்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஒரு காலேஜ்ல போய் படிக்கலாம், ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க, சான்றிதழ் வைத்து நீங்கள் புரோகிதராக மாறிடலாம். இதைதான் அம்பேத்கர் பரிந்துரைக்கிறார். ஓகே தோழர், டைம் ஆயிடுச்சா? இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் தோழர். முடிஞ்சிருச்சு. 24, 26ல முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அப்போ புரோகிதர் இந்த சான்றிதழ் பெறாதவர்கள் செய்யக்கூடிய சடங்குகள் செல்லாது, அப்படி சடங்கு செய்யக்கூடியவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அப்படின்லாம் நீங்க விதிகளை கொண்டு வாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மற்ற எல்லா தொழிலுக்கும் அப்படித்தானே இருக்கு. ஒரு வழக்கறிஞர், ஒரு மருத்துவர், இன்னைக்கு வந்து கணக்காயர்கள், இந்த சிஏ படிக்கிறவங்க, ஆடிட்டர், எல்லாருக்குமே அவங்க தொழில் முறையாக சில ஒழுங்குமுறைகள் இருக்கு. அதை மீறினா அவங்க தண்டிக்கப்படுவாங்க. ஆனா இந்த புரோகித தொழிலுக்கு மட்டும்தான் இந்து மதத்துல அந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவர் வந்து அவருக்கு என்ன கேரக்டர், அதாவது குண ரீதியாக எவ்வளவு மோசமா இருந்தாலும், அவர் உடல் ரீதியாக எவ்வளவு சீரழிந்திருந்தாலும் அவர் கோயிலுக்குள்ள போகலாம், பூஜைகள் பண்ணலாம், அதாவது கடவுள் என்று நம்பப்படக்கூடிய சிலைகளை தொட்டு சேவை செய்யலாம். இப்படி எல்லாம் இருக்கிறத வந்து நீங்க தடை செய்யணும், இப்படி என்று தன்னுடைய பரிந்துரைகளை முன்வைக்கிறார். தோழர் அடுத்தது அப்ப கடைசியா இவ்வளவு நான் நிறைய பேசிட்டே இருக்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் சில கேள்விகளை நான் முன் வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது, அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரிங்க. நம்ம நாட்டுல சாதின்னா அமெரிக்கால நிறவெறி அல்லது ஜப்பான்ல அப்படி இருக்கு இப்படின்னு சில பேர் தங்களை சமாதானப்படுத்திக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. அந்த கொள்கை கோட்பாடு சரியானதா அப்படின்னு நீங்க பரிசீலிக்கணும். சரியானதுன்னா என்ன? அந்த கொள்கை கோட்பாடு உங்கள் சமூகத்தை முன்னேற்றி செல்ல உதவுதா இல்லையா? அந்த கொள்கை சமூகத்தை முன்னேற்றி செல்லுதுன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதுதான் வெற்றி பெறும். இன்னொரு கொள்கை உங்கள் சமூகத்தை தேங்கியதாக மாற்றுதுன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆனா அது தோத்துதான் போகும். இது முதல் விஷயம் நீங்க பரிசீலிக்கணும். உங்களுடைய இந்த மத கொள்கை கோட்பாடு சாதி என்பது சமூகத்தை முன்னேற்றக்கூடியதாக இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, பழைய காலத்தை தூக்கி கொண்டாடுறத விடுங்க. பழைய காலத்தை ஒட்டுமொத்தமா தூக்கி போடுன்னு சொல்ல வரல. அதில் உள்ள நல்ல கூறுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடியவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்பதை நீங்க பரிசீலிங்க. 3, 4வது அடுத்து என்ன சொல்றாருன்னா, நிரந்தரமானது என்று எதுவுமே இல்லை, சனாதனம் என்பது உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மாறாதது எதுவும் கிடையாது, எல்லாவற்றையும் மாற்றத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம சொல்ல மார்க்சியத்தை பேசக்கூடிய நமக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமான கருத்துக்கள் தான். இதையெல்லாம் இந்துக்களுடைய சிந்தனைக்கு அவர் வைக்கிறார். அடுத்ததாக கடைசி தலைப்பு, அடுத்தது தோழர் மூவ் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சரி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், உரை நீளமா தான் போயிடுச்சு, ஆனா வேற வழி இல்லை, டாபிக் எடுத்தா நான் பேசிதான் தீரணும். அம்பேத்கருடைய நூல்கள் எல்லாம் படிக்கும்போது அப்படிதான் தோணும். முதல் அத்தியாயம் படிக்கும் போதே அவர் சொல்ற வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அவர் அதற்கு வரக்கூடிய ஒவ்வொரு அப்ஜெக்ஷனையும் எடுத்துக்கொண்டு எல்லா வகையிலும் அதற்கான பதில் உறுதியாக நிறுவுவதில் அது கடுமையாக அவர் உழைக்கிறார். இந்த உரையும் அதற்கான ஒரு நல்ல மாதிரி. உரை நீளமாக போனாலும் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை நான் ரொம்ப ரொம்ப வாழ்த்துறேன். உங்களுக்கு ரொம்ப அனுதாபத்தை கொண்டிருக்கிறேன். நான் உங்களோடு இனிமேல் பயணிக்க போறது இல்லை. ஆனா உங்களுடைய இயக்கத்துக்கு என்னுடைய ஆதரவும் என்னைக்குமே உண்டு. நீங்க என்னென்ன செய்றீங்க என்பதை நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பிரச்சனைன்னா, நாட்டுல நீங்க சுயராஜ்யத்துக்காக போராடினீங்கன்னா எல்லா மக்களும் உங்களை ஆதரிப்பாங்க. ஆனால் நீ சாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா நீ ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக போராடுறீங்க. ரொம்ப கடினமான போராட்டம். அதை கையில் எடுத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் தன்னுடைய உரையை முடிக்கிறார். நான் பேசுறதை இன்னும் ஒரு 15-20 ஸ்லைடு இருக்குது தோழர். தொடரலான்னா நான் தொடர்றேன்.
ஏன்னா அதுல வந்து மகாத்மா காந்தி இதற்கு எதிர்வினை, அந்த எதிர்வினைக்கு அம்பேத்கருடைய மறுமொழி இது வருது. அதுவும் முக்கியமானதுதான். அந்த நூலை படிக்கலாம். அதை பத்தி பேசணும்னா ஒரு 10 நிமிடம் ஆகும். அதன் பிறகு நான் திட்டமிட்டபடி 36க்கு பிறகு அவருடைய வாழ்க்கை, அது ஒரு 4-5 நிமிடங்கள்ல முடிச்சுக்கலாம். ஒரு 15 நிமிடம் தொடரலாம்னா தொடரலாம், இல்லைன்னா இதுல நிறுத்திட்டு நம் விவாதமாக உரையாடலாக கூட கொண்டு தொடரலாம் தொடர். தொடரலாம். ஓகே தொடர். தொடர் அடுத்தது போங்க. இப்போ வந்து சாதிக்கு மகாத்மா காந்தியின் ஆதரவு. அப்ப இந்த ஹரிஜன் கட்டுரையில மகாத்மா காந்தி 2-3 கட்டுரை வெளியிடுறாரு. முதல் கட்டுரை வந்து அம்பேத்கர் என்னென்ன டாக்டர் அம்பேத்கரின் குற்றச்சாட்டு என்று தலைப்பு கொடுக்கலாம் அதுக்கு. அதற்கு மகாத்மா காந்தியின் பதில். 3வதா நம்ம ஜாத் பாத் தோடக் மண்டலுடைய சாந்தராம் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த 2 முந்தைய கட்டுரையை படிச்சுட்டு அதுக்கு ஒரு தன்னுடைய பதிலே எழுதுறாரு. அந்த பதில் அவர் அம்பேத்கரை கடுமையா வலுவாக ஆதரிச்சு, அப்போ காந்தி அந்த சாந்தராமுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இந்த 3மே இந்த நூல்ல நீங்க படிக்கலாம். நான் தோழர் அடுத்தது போயிடுங்க. அப்ப காந்தி என்ன சொல்றாருன்னா, அடுத்தது காந்தி என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் வந்து, அதாவது ஓகே அதான் இல்ல முந்தினதுக்கு போயிடுங்க. ஸ்லைடு இல்ல, ஸ்லைடு விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முந்திர ஸ்லைடு. அப்ப காந்தியுடைய விமர்சனம், அம்பேத்கரை வந்து அவங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டாங்க, அப்புறம் அவருடைய உரையில் உடன்பாடு இல்லைன்னு மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால என்ன சாதிச்சாங்க? அம்பேத்கர் யாரு, அவருடைய கொள்கைகள் என்ன, அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும். வேற என்ன எதிர்பார்த்தாங்க இவங்க? அவர் இதுதான் பேசுவாரு, சரி, அப்ப அதை எதிர்பார்த்து தானே நீங்க அவரை கூப்பிட்டுருக்கணும். அப்படி நீங்க கூப்பிட்ட பிறகு அந்த உரையை தப்புன்னு சொன்னது சரிதானா என்பது முதல் கேள்வி. 2வது என்ன சொல்றாருன்னா, அப்படி நீங்க வந்து மாநாட்டையே கேன்சல் பண்ணதுனால என்ன சாதிச்சிட்டீங்க? அம்பேத்கர் உங்களை விட என்ன பெரிய ஆளு, அவரு அந்த உரையை அச்சடிச்சு வெளியிட்டாரு, அதுக்கு 5 அணா விலை வச்சிருக்காரு, 5 அணா விலை, சரி விலையை கொஞ்சம் குறைவா வச்சிருக்கலாம், 2 அணா விலைக்கு வச்சிருக்கலாம்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். அப்புறம் அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை கடுமையா விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்துக்கு, அதாவது அவர் வந்து இந்து மதத்தால் கடுமையாக ஒடுக்கப்படக்கூடிய, அதாவது சவர்ணர்களால் ஒடுக்கப்படக்கூடிய பிரிவு மக்களை சேர்ந்தவர், அதையெல்லாம் பார்த்திருக்காரு. இப்ப இவங்க ஒடுக்குறாங்களே, இதற்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு போய் அதெல்லாம் ஆய்வு பண்றாரு. இவங்க இந்த ஒடுக்கப்படக்கூடியவங்களுடைய செயலுக்கும் அவர்களுடைய நியாயப்படுத்தலுக்கும் சாஸ்திரத்துல ஆதாரம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு காந்தி சொல்றாரு. அப்ப சாஸ்திரத்தில் உள்ள வரிகளையும் சாப்டரையும் குறிப்பிட்டு அவரு ஆதாரங்களை காட்டுறாரு. இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? சாதி இந்துக்கள்கிட்ட சொல்றாரு. இப்ப அறிவார்ந்த இந்துக்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லோரும் இந்த நூலை படிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை விட மதத்தை பெரிதாக கருதக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் டாக்டர் அம்பேத்கருடைய கட்டுரையை படித்து அதை வந்து மறுப்பு சொல்லணும். ஏன்னா அது வந்து அவர் ரொம்ப தன்னுடைய கருத்துல ரொம்ப வலுவா இருக்கக்கூடியவர். அவர் அதை ஸ்ட்ராங்கா வைக்கவும் செய்யறாரு. இது ஒரு போக்காக இருக்கு. ஆனா நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு, எல்லாரும் அம்பேத்கர் போல இல்ல, இப்ப விடாப்பிடியா தன்னுடைய கருத்தை முன்னெடுக்கக்கூடியவங்களா இல்ல. மற்ற சில சாதியினர், இந்த ஷெட்யூல்டு ஹரிஜன சாதியினர் தலைவர்கள், அவங்க வந்து இந்து மதத்தை எல்லாம் விடணும்னு சொல்லல, அதனால நமக்கு வந்து ஓரளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அம்பேத்கருடைய வாதங்களுக்கு நான் என்னுடைய பதில நான் சொல்லிடுறேன். அவர் என்னெல்லாம் சொல்றாரு? ஒண்ணு, இந்து மத சாஸ்திரங்கள் சாதியை ஆதரிக்குது, எனவே சாஸ்திரங்களை எதிர்க்கணும், இந்து மதத்தை நிராகரிக்கணும்னு சொல்றாரு. இதற்கான பதிலை நான் என்னுடைய அடுத்த கட்டுரையில சொல்றேன்னு, அது அடுத்த மாதமோ 2 மாதம் கழிச்சு வந்ததுல ஒரு பதில் சொல்றாரு. அம்பேத்கர் காட்டின மேற்கோள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சதெல்லாம் நீங்க உண்மைன்னு சொல்லிடுவீங்களா? யாரு காலங்காலமா நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. எது உண்மைன்னா, ஞானிகள் எதை உண்மை என்று சொன்னார்களோ அதை தான் நீங்க ஏத்துக்கணும். அம்பேத்கர் எழுதியது
அவர் ஞானிகள் சொன்னதை எடுத்துக்கிறாரு, புத்தகத்திலிருந்து எடுத்திருக்காரு. எனவே அவருடைய ஆதாரங்களை நாம் வந்து நிராகரிக்கிறேன். அப்போ இந்து சாஸ்திரங்கள் சாதியை ஆதரிக்கவே இல்லை. அப்படி ஆதரிப்பதாக இருந்தா நானே வந்து இந்து மதத்தை நான் விட்டு போயிடுவேன். அதாவது இன்றைய வடிவத்தில் அவை சாதியை ஆதரிக்குதுன்னு தெரிஞ்சா நான் இந்துவாக இருக்க மாட்டேன். இப்போ அம்பேத்கர் வந்து தன்னுடைய வழக்கை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிட்டாரு. ஒரு மதத்தை நீங்க எப்படி மதிப்பிடணும், அதில் உள்ள மிக மோசமான சாம்பிளை வச்சா பார்க்கணும். மிகச்சிறந்த மனிதர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர், துக்காராம், இப்படின்னு ஒரு பெரிய பட்டியல். இவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய, இவர்கள்லாம் தங்களுடைய மதம் என்று சொல்லக்கூடிய மதத்தை அவங்கள வச்சு நீங்க மதிப்பிடுங்க. ஒருத்தர் வந்து இப்படி மோசமா நடத்திட்டாங்க, அவங்கள வச்சு நீங்க ஏன் மதிப்பிடுறீங்க? அப்படித்தான் ஒரு மதத்தை மதிப்பிடணும். அம்பேத்கருடைய அளவுகோலை வச்சு பார்த்தா உலகத்தில் உள்ள எந்த மதமும் தேராது அப்படின்னு சொல்லி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு இந்துவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஏற்றத்தாழ்வை எல்லாம் நான் பார்க்கல. இன்னைக்கும் பல கிராமங்கள்ல இந்த நால் வர்ணத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்கள் வந்து தங்களுடைய தியாக உணர்வோடு தங்களுடைய அறிவை வாரி வழங்குறாங்க. குறைந்த ஊதியத்தோடு சேவா கிராமத்துல கூட தான் அப்படிதான் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு, நீ யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உள்ளுணர்வு சொல்வதை பொறுத்த வரைக்கும் இந்து சாஸ்திரங்கள் சரியானவை. அதுக்கு நீங்க இது ஏத்துக்கலைன்னா எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மறுமொழியை முடிக்கிறார். அதன் பிறகு சாந்திராம் என்ன எழுதுறாருன்னா, உங்களுடைய இதெல்லாம் நாங்க படிச்சேன், அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக சாந்திராமுடைய கடிதம். நாங்க வந்து அவரை மாநாட்டுக்கு கூப்பிடல, நாங்க தீண்டப்படுவோர்ங்கிற வேறுபாட்டை எல்லாம் நாங்க நிராகரிக்கிறோம். அவர் சாதியை பற்றி ஆய்வு செய்த மிகச்சிறந்த அறிஞர், அவருடைய ஆய்வறிக்கை அதுல இருந்திருக்கு, அதை பற்றி மிகவும் தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர் அவர். அந்த அடிப்படையில் தான் அவரை இன்வைட் பண்ணோம். ஆனா இந்து மக்கள், இந்து அல்லாதவர் இந்துக்களை விமர்சிச்சா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதனால அவர் நான் இந்துவாக இருக்க மாட்டேன் என்று சொன்னதால் நாங்க வந்து அதை எதிர்த்தோம். மற்றபடி எங்களுக்கு அவருடைய உரையில் எங்களுக்கு முழு உடன்பாடு. அதை நீங்க தான் எங்க வேலையை வந்து சிக்கலாக்குறீங்க. சாஸ்திரங்கள் என்பது கடைசியா அவர் எப்படி முடிக்கிறாருன்னா, சாஸ்திரங்களை வைத்து இந்து மதத்தை சுத்தப்படுத்த முயற்சி பண்ணுவது சேற்றை வைத்து சேற்றை தூய்மை செய்வது போல அப்படின்னு அவர் முடிக்கிறார். காந்தி அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, இது முன்னுக்கு பின் முரணா இருக்கு. முதல்ல சொல்றீங்க அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு போறதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க, கடைசி சாஸ்திரங்களை சேருன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எப்படிதான் நீங்க எப்படி இந்துவா இருக்கிறீங்க? குரானை ஏத்துக்கிறாதவர் முஸ்லீமா இருக்க முடியுமா? சாஸ்திரங்களை ஏத்துக்கிறாதவங்க இந்துவா இருக்க முடியுமா? அம்பேத்கர் கூட சாஸ்திரங்களை சேருன்னு எல்லாம் சொல்லல, நீ இப்படி எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னா காந்தி முடிச்சிடுறாரு. நான் 2-3 நிமிஷத்துல வேகமா அம்பேத்கருடைய பதில முடிச்சிடுறேன். தோழர் அடுத்தடுத்து போயிடுங்க. முதல் இது என்ன சொல்றாருன்னா, காந்தி வந்து என்ன விளம்பரம் தேடுறதா குற்றம் சாட்டுறாரு. மாநாட்டு தலைமை இல்லைன்னா அச்சு வெளியிட்டாரு, அதுலயும் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணிட்டாருன்னு காந்தி எனக்கு குற்றம் சாட்டுறாரு. அப்படிலாம் எனக்கு தேவையே இல்லை, அதுக்கு நான் ஏன் இந்த பிரசுரத்தை வெளியிட்டேன்னு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். மற்றபடி விளம்பரம் தேடுறதுங்கிறது காந்தி எல்லாம் சொல்லக்கூடாது, விளம்பரத்திலேயே வாழக்கூடிய ஒரு மனிதர் வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிய கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்னுடைய உரையினுடைய மைய கருத்துக்களுக்கு அவர் பதிலே சொல்ல. இந்து சாதி என்பது இந்துக்களை சீரழிச்சிருக்கு, வர்ண முறை என்பது அபத்தமானது, நடைமுறைப்படுத்த முடியாதது. சாதியை ஒழித்து கட்டணும்னா சாஸ்திரங்களை ஒழித்து கட்ட வேண்டும். இப்படி இந்த சாஸ்திரங்கள் எப்படி இந்துக்களின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகின்றன, இதையெல்லாம் வந்து மகாத்மா கண்டுக்கவே இல்லை. அவர் வேற ஏதோ டிராக்ல போயிட்டு நான் அப்படி இருந்தேன், ஞானிகள் இப்படி சொன்னாங்கன்னு பேசிட்டு இருக்காரு என்பது 2வது பகுதியா சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கடவுளின் முன் அனைவரும் சமம்னு சொன்னாங்க. அவங்க யாரும் சாதியை எதிர்க்கல. என்கிட்ட வரக்கூடிய யாரையும் நான் சாதி பார்க்காம இருப்பேன், ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க சாதியை கைவிடுங்கள் என்று ஞானியர் சொல்லவில்லை என்பது அவருடைய அடுத்த பதில். எல்லாமே ரொம்ப கிண்டலும் கூர்மையான பதில்களா இருக்கு, தோழர்கள் படிங்க. அடுத்தது ஓகே, ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்தது, அப்ப மதத்தை மதிப்பிடணும்னா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளை வைத்து மதிப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பெரும்பான்மை மக்கள் என்னவா இருக்கிறாங்க,
அதுதான் நடைமுறை விளைவுகளை ஏற்படுத்துது. மக்கள் எப்படி பாத்துறாங்கன்னா, அவரு ஞானிப்பா, அவரு அப்படி இருப்பாரு, நம்மளாம் அப்படி இருக்க முடியுமா? இதுதான் சாதாரண மக்கள். அவங்க எதை நம்புறாங்கன்னா இதைத்தான் நம்புறாங்க. சாதி மறுப்பு திருமணம் பண்ணா கொலை பண்ணணும், தீண்டாமையை இப்படி இல்லாமல் படுத்தணும், இன்னொரு சாதியோடு பகைமையை வளர்க்கணும் என்பதுதான் பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கை. அவங்க ஞானிகளுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஞானிகளை வைத்து நீங்க மதத்தை மதிப்பிட முடியாது என்று அதுக்கு பதில் சொல்றாரு. அடுத்தது தோழர் போலாம். அடுத்தது, அதாவது ஒரு தனி மனிதர் நல்லவரா இருக்கலாம். காந்தி நான் பல பேர் அப்படி சொல்லுவாங்க, எது எப்படியோங்க, நான் நல்லவன், நான் சாதி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு சமூக ரீதியாக ஒரு தீங்கு வாய்ந்த கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு கொள்ளக்கார கூட்டத்துல ஒரு நல்ல கொள்ளக்காரன் இருக்கலாம், இருக்க முடியுமா? அது நீங்க நல்லவன். அல்லது ஒரு ஆண்டான் அடிமை சமூகத்துல நல்ல ஆண்டை இருக்க முடியுமா? ஒரு அடிமைக்கு ஒரு ஆண்டை கொடூரமானவரா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கொடூரம் குறைவானவரா இருக்கலாம். தோழர் அடுத்தது கீழே போங்க. இதுதான். ஆனால் அவர் நல்ல ஆண்டையாக இருக்க முடியாது. எனவே நல்ல இந்து என்று ஒருவர் இருக்க முடியாது. இந்து என்று சொன்னாலே அவர் சிஸ்டம் ஒரு தீங்கு பயக்கும் சிஸ்டமா இருக்கும்போது நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் சாதி பார்க்கறது இல்லை என்று சொல்வது எப்படி பொருத்தமாகும் என்று ஒரு சமூகவியல் ஒரு கான்செப்ட் கருத்து இதை விளக்குறார். அடுத்தது கீழே போங்க. 6வது, அடுத்தது குலத்தொழில் இன்னைக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன்ல பர்சனல் இதுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. சரி, ஆனா மகாத்மா இதை இவ்வளவு உறுதியா வாதிடுறாரு. வர்ண முறை தான் சரி, சாதி தப்பு, ஆனா வர்ண முறையை அமல்படுத்தணுங்கிறாரு. கேட்போம், மகாத்மா பிறந்தது வைசியர் என்ற வர்ணத்துல. அப்போ என்ன பண்ணிருக்கணும்? தலைமுறையா அவங்க குடும்பத்தினர் எல்லோரும் வைசிய தொழிலை விட்டுட்டு மன்னருடைய அமைச்சரவைகள்ல அமைச்சர் வேலைக்கு போயிட்டாங்க. மகாத்மாவை என்ன பண்ணாரு? வக்கீல் படிக்க போயிட்டாரு. அவர் வியாபாரம் பண்ண போனாரு. அவருடைய பையனை என்ன பண்ணாரு? இப்படி பையன் தொழில் பண்ண வரும்போதும் அவரும் இது போல ஒரு பத்திரிகை தொழிலுக்கு தான் போனாரு. எனவே மகாத்மா தன்னுடைய கொள்கையை பேசுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தவில்லை. அதை நான் சீரியஸான குற்றச்சாட்டை சொல்லல. ஆனா மகாத்மா இவ்வளவு தீவிரமா அதை ஆதரிக்கும் போது சொந்த வாழ்க்கையில அப்படி எப்படி இருக்கிறாருன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல என்பது அவருடைய 6வது பாயிண்ட். அடுத்தது பார்ப்பனர்கள் எப்படி என்னென்ன தொழிலாம் செய்யறாங்க, காசு கிடைச்சா என்ன வேணாலும் செய்வாரு அப்படிங்கிறாங்க. இந்துக்களுக்கு அல்லது சூஃபிக்கள் இதுலயும் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. எவன் எவ்வளவு காசு கொடுக்குறாங்கன்னா அதுக்காக பார்ப்பனர்கள் எதையும் செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பல அந்த மாதிரி இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறது அதுவும் கூட குறிப்பிடுறாரு. சொல்றாரு. அப்புறம் சாதி நெகிழ்ச்சி ஏற்றது, சமத்துவம் இல்லாதது. நீங்க சாதி முறை என்பது இதுக்கு முன்னே கொண்டு வச்ச ஆர்குமெண்ட் தான். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? காந்தி இதை எப்படி விளக்க போறாரு? அவரு நான் தனிப்பட்ட முறையில நம்புறேன், எனவே எல்லோரும் நம்புங்க அப்படிங்கிறாரு. எல்லோரும் காந்தியை மகாத்மாவா பாக்குறாங்க. நாங்கெல்லாம் என்ன பரமாத்மாக்கள், நாங்க இப்படிதான் இருக்க முடியும், பாவிகளுடைய தலைவிதி இதுதான், மகாத்மா போல வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி போறாங்க. அடுத்தது போயிடுங்க போல. அப்புறம் மகாத்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவரு ஒரு 9 அதுக்கு முந்தினது தோழர். மகாத்மா ஒரு காலத்துல சாதியை கடுமையா ஆதரிச்சாரு. சாதி என்பது ஒரு டிசிப்ளினை கொண்டு வருது. நீ இன்ன குடும்பத்துல பிறந்தேன்னா இன்ன வேலைதான் செய்யணும், ஆன்ம ஒழுக்கத்தை தருதுன்னு பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவரு கொஞ்சம் அதெல்லாம் மாத்திக்கிட்டு சாதி பிரச்சனை, வருணம் சரின்னு பேச வந்திருக்காரு. இப்படி ஏன் அவரு குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல அவரு சாந்தராமுக்கு பதில் சொல்லும் போது ஆரம்பத்துல சொல்றாரு, சாஸ்திரத்தை எல்லாம் நீங்க ஞானிகள் சொன்னதைதான் பின்பற்றணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்து மதத்துக்கு குரான், முஸ்லிம்களுக்கு குரான் போல சாஸ்திரத்தை நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா நீங்க எப்படி இந்துவா இருப்பீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் அவருக்கு இப்படி ஒரு குழப்பம்? ஏன்னா ஒரு பக்கம் அவர் மகாத்மாவா இருக்காரு, ஒரு ஞானியாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் அரசியல்வாதியா இருக்காரு. ஞானியா தான் இருந்தோம் அப்படின்னா அரசியல்வாதியா செல்வாக்கு போயிடும்னு அவருக்கு தெரியும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண பாக்குறாரு. ஞானியாக சில கருத்துக்களை சொல்றாரு, உடனே அரசியல்வாதியாக அதற்கு நேர் முரண்படக்கூடிய கருத்தை சொல்றாரு. இதுதான் அவருடைய குழப்ப நிலை.
மகாத்மா இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு 50 வருஷம் கழிச்சு வர்ணமும் தப்புங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். அது வேற. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அடுத்தது இப்போ ஒரு மதத்தை எவ்வாறு அளவிட வேண்டும் அப்படின்னா, இந்த சமத்துவம், சகோதரத்துவம் இதை வச்சுதான் கொள்கை அடிப்படையில் இருக்குதா அல்லது தண்டனை சட்ட அடிப்படையில் இருக்குதான்னு தான் அளவிட முடியும். மகாத்மா சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களை வைத்து அளவிடுவது, என்னுடைய கிரைட்டீரியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கலாம். அதுக்காக அவன் அப்படி சரியில்லை, அவன் இப்படி சரி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு அதை வந்து டைல்யூட் பண்ண முடியாது. என் லட்சியத்தை வந்து உயர்ந்ததாக வைத்து அதை நோக்கி தான் போகணுமே தவிர, அதை தேடணுமே தவிர இருக்கிறதை சமாதானப்படுத்த முடியாது என்பதையும் இங்க சொல்றாரு. பிற்கால அவருடைய பிந்தைய அரசியல் வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் அவர் கடைபிடிக்கிறார் அம்பேத்கர். அடுத்தது தோழர் இன்னும் 2-3 கடைசி இதுதான். அப்ப இந்துக்களுடைய நிலைமை என்ன? ஒரு இது செத்துப்போன ஒரு உலகம், அதை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ஆற்றலற்ற உலகம். கிட்டத்தட்ட மார்க்சுடைய வார்த்தைகளை நிறைய ஞாபகப்படுத்துது. எதுவுமே நிரந்தரம் அல்ல, மாற்றம் இல்லாதது. அது போல அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவின் கடந்த காலத்தை அழித்து விட்டார்கள், ஆனால் புதிதாக எதையும் படைக்கவில்லை அப்படின்னு, அல்லது செத்து போனதற்கும் உயிருள்ளதற்கும் இடையில் உழல்கிறோம் நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்து மதம் உங்க தலைவிதி அப்படிதான், உங்க தலைவர்கள் நிலைமையா அதை விட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதை முறிக்கிறார். ஓவராலா நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இந்த உரை அம்பேத்கர் இந்த ஜாத் பாத் தோடக் மண்டலில் உரையாற்றுவதற்கு தயாரித்தது, அது உரை நிகழ்த்த முடியாமல் போனது, அதில் இருந்த சாதி அரசியல், அதன் பிறகு அந்த உரையினுடைய தலைப்புகள், எப்படி தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறாரு, எப்படி வர்ணமுறை சாதி முறை எப்படிதான் சொன்னாலும் அது வந்து நியாயப்படுத்த முடியாதது, அதை ஒழிக்க வேண்டும் என்று நீங்க எவ்வளவுதான் விரும்பினாலும் இந்து மதமும் சாஸ்திரங்களும் செல்வாக்கோடு இருப்பது வரை, மக்கள் மத்தியில் அதன் செல்வாக்கை நீங்க உடைக்காதது வரை சாதியை ஒழிக்க முடியாது. இப்போ மகாத்மா காந்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இதை நியாயப்படுத்துறாங்க. அது வந்து ரொம்ப நியாயம் இல்லாமல் நியாயப்படுத்துறாங்க. நான் நம்புறேன், நீங்க எல்லாம் நம்புங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போறாங்க. எனவே இது பிரச்சனை. இந்த போராட்டம் என்பது ரொம்ப கடுமையான போராட்டம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் வைக்கக்கூடிய கேள்வி. அதற்கான பதிலையும் இதுக்குள்ள சொல்லி இருக்கிறாரு. இதற்கு எதிராக நான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதை அடிப்படையாக கொண்ட ஜனநாயகத்தை வைக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் வேகமாவே நீங்க ஓட்டிட்டே போயிருங்க, நான் சொல்லிட்டே வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிடுங்க. என்னெல்லாம் செய்யறாருன்னா 36க்கு பிறகு அவர் இதற்காகத்தான் அவருடைய போராட்டம் கட்சி ஆரம்பிக்கிறாரு, தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபடுறாரு, கல்வி கழகங்களை ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வந்து சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கான அமைப்புகள். அப்புறம் பௌத்தத்தை அடையாளம் காண்றாரு, சீக்கிய மதத்தை போய் ஸ்டடி பண்றாரு. அப்புறம் ஆங்கிலேய ஆட்சியா இருக்கட்டும், நேருடைய அமைச்சரவையா இருக்கட்டும், அல்லது அரசியலமைப்பு சட்ட அவையாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குள்ளும் போய் கடும் உழைப்பை செலுத்துறாரு. நோக்கம் வந்து இவங்க கையில விட்டுடக்கூடாது, இதுக்குள்ள ஜனநாயக கூறுகளை உள்ள கொண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும் என்பதுதான் இந்த அரசியலமைப்பு அவையினுடைய விவாதங்கள்ல எல்லாம் நம்ம இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தொழிலாளர் வேலை நிறுத்தத்துல கலந்துக்கிறாரு, அதில் ஏற்பட்ட முரண்பாடுகள் நமக்கு தெரியும். அப்புறம் 1940களில் அரசியல், இந்த அதிகார மாற்றம், பிரிட்டனின் பாகிஸ்தான் பிரச்சனை அடுத்ததுல வருது. அப்படியே போலாம். அடுத்தது அவர் வந்து நிறைய இந்த கட்டத்திலும் சொற்பொழிவுகள், கூட்டாட்சியின் சுதந்திரமும் பாகிஸ்தானை பற்றி மிக விரிவான ஒரு ஆய்வுரை எழுதுகிறாரு. அப்புறம் காந்தியை விமர்சிக்கக்கூடிய ஒரு விரிவான கட்டுரை தமிழ்ல வந்து 2-3 வால்யூமா வந்திருக்கு. அப்புறம் ரானடே காந்தி ஜின்னா என்று உரை இருக்கு. அடுத்தது அப்புறம் மாநிலங்களும் சிறுபான்மையினரும். அவர் வந்து ஏன் வந்து ஒரு ஒன்றிய அரசை ஆதரிக்கிறார் அப்படின்னா, மாநிலங்களில் அதிகாரம் குவிந்தால் யார் வந்து இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பாங்க? இப்போ மொழிவாரி மாநிலங்கள், இது எல்லாவற்றையும் பற்றியும் தொடர்ந்து அவரு எழுதிக்கிட்டே தான் இருக்கிறார். அடுத்தது போயிடுங்க. அப்புறம் ஆய்வு நூல்கள், சூத்திரர்கள் யார் என்பது ஒரு மிக பிரமாதமான ஒரு ஒர்க்கு. அடுத்தது அதை பற்றி தான் தோழர் பாக்குராஜன் பேச போறாரு. தீண்டப்படாதார் யார் என்பது 1948 இந்த 3 பிரிவினர், சூத்திரர்கள், தீண்டப்படாதோர், பெண்கள், இவங்க 3 பேர் தான் இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினர். 3 பேரையும் அவர் 3 ஆய்வுரைகள்ல கவர் பண்ணிடுறார். சிலது ரொம்ப நீளமா இருக்கு, சிலது குறைவா இருக்கு. தீர்வு என்ன? தீர்வு வந்து புத்தரும் அவருடைய தம்மமும் என்ற ஒரு மிகப்பெரிய நூல், தமிழில் மிகச்சிறந்த பெரியார்தாசன் மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு வெளிவந்திருக்கு. நம்ம எல்லோருமே படிக்கலாம்.
அது அவர் எழுதிய நூல் கிடையாது, அவர் திரட்டிய நூல். அதை பற்றி அவர் சொல்றாரு. பண்டைய இந்தியாவில் எப்படி பௌத்தம் ஒரு புரட்சியாக இந்த நால்வர்ணத்தை எதிர்த்து புரட்சி செய்தது, அதை எதிர்ப்புரட்சி நடத்தி எப்படி பார்ப்பனியம் மேலாதிக்கத்துக்கு வந்தது என்பதை பற்றிய ஒரு கையெழுத்து பிரதி அவர் எழுதி முடிக்காம பிற்காலத்தில் வெளியிடப்படுது. அப்புறம் புத்தரா, கார்ல் மார்க்ஸா என்ற ஒரு குறிப்புன்னு சொல்லலாம். அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் எழுத ஆரம்பித்தால் அதை பல கோணங்களிலும் எழுதிய ஆதாரங்களோடு பதிவு செய்வதுதான் அவருடைய பாணி. புத்தரா, கார்ல் மார்க்ஸா என்பது மிகவும் ஆரம்ப கட்ட வரைவு. அதன் பிறகு கையெழுத்து பிரதிகள், புத்தரும் அவரது தம்மமும் அவருடைய உடனடியாக கிட்டத்தட்ட அவர் ஃபைனல் பண்ணிட்டாரு. இது எல்லாமே நீங்க அவருடைய தொகுப்பு நூல்கள்ல படிக்கலாம். அடுத்தது அப்புறம் கடைசியா பௌத்தம் 35ல தான் இயோலா மாநாட்டுல நான் ஒரு இந்துவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்புறம் சீக்கிய மதத்தை ஆய்வு பண்றாரு. காட்மாண்டு உலக பௌத்த மாநாட்டுல பேசுறாரு. அப்புறம் பௌத்த மதம் பற்றி அறிவிக்கிறார். என்னுடைய தத்துவம் பௌத்தம் தான். அப்புறம் நான் பௌத்தத்தை ஏன் விரும்புகிறேன் என்று ஒரு பிபிசி உரை இருக்கு. 1956 அக்டோபரில் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவுறார். அதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது போயிடுங்க. இதுதான். அப்ப நாம் இன்றைக்கு இந்தியாவில் தேவைப்படுவது பாட்டாளி வர்க்கம், ஜனநாயக புரட்சி, அதற்கு அம்பேத்கரையும் நம்முடைய மாட்சி அரசியலும் இணைக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி. நன்றி தோழர்களே. நன்றி தோழர், வணக்கம். யாராவது கேள்விகள் கேட்கணும், சந்தேகம் தான் கேட்கலாம். இது இல்ல போல இருக்கு ராஜன். உரை சிறப்பான உரை. ஒன்னும் அதுல கேள்விகள் இல்ல போல இருக்கு. என்னன்னா டைம் போதில் முழுமையான அறிமுகம். ராஜன். சரிங்க தோழர். இப்போ புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் இருக்கிறார். இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலா பின்னாடி மொத்த புத்தகங்கள் கிடைக்கும் தோழர், இல்ல இது புத்த மதம் பற்றி பின்னாடிதான் கிடைக்கும் தோழர். நிறைய எழுதியிருக்கார். நான் சொன்ன அந்த காட்மாண்டு உரை பிபிசியில பிபிசியில ஆல் இந்தியா ரேடியோல அறிவிக்கிறார். என்னுடைய தத்துவம் பௌத்தம் தான். அப்புறம் அதாவது அவரு இந்த புத்தமும் அவருடைய தம்மமும் என்ற நூலை எழுதியதற்கு ஒரு முன்னுரையும் எழுதியிருக்காரு. 2 பக்கம். நான் எப்படி புத்தம் எனக்கு அறிமுகமாச்சு, புத்தத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன, உலக மதங்கள்லயே அது எப்படி தனித்துவமானதா இருக்கு. அவர் கிட்டத்தட்ட எல்லா மதங்களையும் ஒரு ஆய்வு பண்ணிட்டு தான் பௌத்தத்துக்கு வராரு. பௌத்தம் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருந்தாலும் பௌத்தம் தான் சரியான தீர்வு என்பதற்கு வராரு. இதற்கு இந்து மதத்துக்கு ஒரு தனி நூல்னு சொல்றீங்க, என்ன நூல்னு கேள்வி வரும்போது அவர் புத்தமும் அவரது தம்மமும் என்ற நூலை முன்வைக்கிறார். இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் அது பார்ப்பனியத்தையும் பௌத்தத்தையும் எதிரெதிராக நிறுத்தி பேசக்கூடியதாக இருக்கு. எல்லாமே நீ படிக்கிறது கிடைக்குது. படிக்கிறதுக்கு என்ன சொல்ல, அதெல்லாம் வாசித்து விவாதித்து படிக்க வேண்டிய நூல்கள். நம்ம ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இது படிக்க முடியாது. ரொம்ப ஆழமான நூல்கள் தான். பௌத்தம் பத்தி அம்பேத்கருடைய எழுத்துக்களே படிக்கலாம். சொல்ல போனா பௌத்தம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பகுத்தறிவு ரீதியா ஒரு என்ன சொல்லணும், ஒரு செக்யூலரா தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்பேத்கருடைய எழுத்து தான் நல்ல இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். தோழர்கள் படிங்க. இன்னொரு கேலக்சி J8ன்னு ஒரு தோழர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, யாருன்னு தெரியல. பேசுங்க தோழர். மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம் தோழர். கேலக்சி J8 கையை உயர்த்தி இருக்கீங்க.
அட்லீஸ்ட் அது யாருன்னா சொல்லுங்க. கேலக்ஸி J8. ஓகே, அவங்க கையை இறக்கிட்டாங்க. வேற யாரும் கேள்விகள் இருக்கா தோழர்? கேலக்ஸி J8 பேசலாம். வணக்கம் தோழர். நான் வந்து சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சியாக நான் பார்க்குறேன். நிறைய செய்திகளை இது ஒரு பாடமாகவும் வகுப்பாகவும் இருக்குது. இது வந்து மீண்டும் இது தொடர்ச்சியா வாரம் தொடரணும்னு நான் விரும்புகிறேன். இதுக்காக உங்களை நான் வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன் கூட. நன்றி. நன்றி தோழர். வேற எதுவும் இந்த கூட்டம் தொடர்பான கேள்விகள் இருக்கவங்க கேட்கலாம். ஒரு விஷயம், அந்த இது இருக்கு இல்லைங்களா, காமன் சிவில் கோட், அது சம்பந்தமா அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே இந்த தரப்பினர். அது என்ன இதுல வருதுங்களா, இந்த சீரியல் அதெல்லாம்? காமன் சிவில் கோடு அவர் வந்து இந்து சட்ட தொகுப்பை அவர் கொண்டு வரார் தோழர். அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அரசியல் சட்டத்தை வரைவு குழுவுக்கு தலைவராக இருந்து கிட்டத்தட்ட அவர் தான் பெரும்பான்மை உழைப்பை வந்து செலுத்தியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் முன்வைத்தது இந்து சட்ட தொகுப்பு தான். அது நிறைவேற்றப்படாம தோற்கடிக்கப்படுது. அது அவருடைய தொகுதி நூல்கள்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2-3 வால்யூம் பெரிய பெரிய அந்த விவாதங்கள் எப்படி போகுது, ரொம்ப என்ன சொல்றது, சனாதன இந்துக்களுடைய வாதங்கள் எல்லாம் நான் அது முழுமையா படிக்கல. ரொம்பவே என்ன கொடூரமான வாதங்களை தான் அவர் முன்வைக்கிறாங்க. இவரும் ஒரு அமைச்சராக ரொம்ப பொறுமையாக அதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. காங்கிரஸுடைய ஆதரவில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அத பொது சிவில் கோட்ல பிரச்சனையே வந்து இந்துக்கள் தான், அதுதான். ஆனா அவரு முஸ்லீம்களுடைய சட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பேசினதா நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரியல. முக்கியமா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இது போன்ற பெண்களுடைய நிலைமை, இந்த சொத்துரிமை, திருமண ரத்து உரிமை, அது போன்ற விஷயங்களை அவர் தீவிரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பிற்காலத்தில் அது பீஸ் மீலா ஒன்னொன்னு நிறைவேறி இருக்கு. எனவே பொது சிவில் சட்டம் என்று உண்மையிலே நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து இந்து மதத்தை ஒழிப்பதாக இருக்கும். சாதியை ஒழிப்பதாக இருந்தா தானே பொது சிவில் சட்டம் இருக்க முடியும். இன்னைக்கு சாதிக்கு ஒரு சட்டம் இருக்கலாம் நடைமுறையில இருக்கும்போது, சாதி ஒழிப்பு என்று அரசியல் சட்டத்திலேயோ சாதியை பின்பற்றுவது குற்றம் அப்படின்னு கொண்டு வரும்போதுதான் பொது சிவில் சட்டத்துக்கு பொருள் இருக்க முடியும். ஆனா அம்பேத்கர் அதை விரிவாக முயற்சி பண்ணியிருக்காரு, அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது தோற்கடிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு விரிவான ஆவணப்பதிவு நம்மகிட்ட இருக்கு. அது அம்பேத்கர் எழுதுனது கிடையாது, நாடாளுமன்ற பதிவுகள். அதையும் தோழர்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் படிக்கலாம். நன்றி. நிறைவு செய்யலாங்க ராஜன். அனைவருக்கும் நன்றி.